அவங்க எல்லாருமே கத்துன மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு எல்லாருக்கும் தான் அன்பான கேப்டனா இருக்கணும்னு அவர் நினைச்சிருக்காரு. போடு இன்னைக்கும் விசாலுக்கு மரண செய்கையா? ஏன்னா நேத்தா விசால வந்து ஃப்ராட் கேப்டன்சின்னு சொன்னாங்க. ஃப்ராடுங்கிற வார்த்தை ஒரு ஹோஸ்டி பப்ளிக் மேடல யூஸ் பண்றது தப்பா இருந்தாலுமே அந்த கடுமையான வார்த்தைகளை சொல்லிதான் விசால் நேத்து வந்து பயங்கரமா விஜய் சேதுபதி வார்னிங் கொடுத்தாரு. இன்னைக்கு எபிசோட்லயும் வச்சு செஞ்சு முடிச்சு விட்டுறாருன்னு நான் நினைக்கிறேன் விசால. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் விசால் என்ன தப்பு செஞ்சாலும் விஜய் சேதுபதி வந்து கண்டிக்கவே இல்லை. பாயிண்ட் வரட்டும் அப்படிங்கிற மாதிரி காத்துக்கு இருந்தாரோ என்னமோ தெரியல. இன்னைக்கு சமயம் பார்த்து வச்சு செஞ்சுட்டாருன்னு தான் நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த வீக் விசால் கொஞ்சம் பரவாயில்லாம தான் வந்து எல்லா விஷயம் அணுகுனாரு. அந்த அன்சிதாக்கு சப்போர்ட் பண்ணதை தவிர. ஆனா அப்படி இருந்தோம் விஜய் சேதுபதி நேற்று எபிசோட்ல இருங்க விசால் கேப்டன்சி பிரச்சனைக்கு நான் வாரேன் அப்படின்னு நேற்று ஒரு சூச்சகமா சில விஷயம் சொன்னாரு. அதைத்தான் இன்னைக்கு வச்சு செஞ்சு விட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அதன் காரணமா வந்தவனே விஜய் சேதுபதி அன்பான விசாலின் அன்பான கேப்டன்சி எப்படி இருந்தது சொல்லுங்க அப்படின்னு சௌந்தர்யா இருந்துச்சு. சார் அன்சிதா மேல உள்ள பாசத்தினால மத்தவங்கிட்ட எல்லாம் கோவப்படுற மாதிரியும் அன்சிதாட்ட கொஞ்சம் சாஃப்ட் கார்னர் நடந்துகிட்ட மாதிரி தான் சார் இருந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்து பவித்ரா என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த பக்கம் எல்லாருமே சொல்றாங்க நீங்க அன்சிதாட்ட வந்து ரொம்ப சாஃப்டா பேசுறீங்க, பவித்ராட்ட பயங்கரமா கத்தி பேசுறீங்க அப்படின்னு சொல்றப்ப கூட வந்து விசால் வந்து அதை ஏத்துக்கலையோ அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஆனா சாரி எல்லாம் கேட்டாரு. உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து நான் அன்சிதாட்ட சாஃப்டாவும் மத்தவங்கிட்ட வந்து பயங்கரமா கத்தி பேசுறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னு சாரி கேட்டாரு. அதெல்லாம் யார் கன்சிடர் பண்றா? ஒருத்தன் கிடைச்சிட்டா வச்சு செஞ்சிரும். ஆனா விசாலுக்கு தேவைதான். நிறைய விஷயங்கள் வந்து அவனை கண்டிக்கல நம்மளே நிறைய டைம் சொல்லியிருக்கோம். அடுத்து நம்ம ஜாக்லின் அக்கா, ஏற்கனவே ஜாக்லின் அக்காவுக்கு சாட்டர்டே எபிசோட்ல பயங்கர கிளாப்ஸ், அதிலே பார்த்து பயங்கரமா கண்கலங்கிட்டாங்க. ஆஹா நம்மளுக்கு இவ்வளவு ஆடியன்ஸா, நம்மளுக்கு இவ்வளவு கைத்தட்டலாம் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கும் செம்ம பாயிண்டோட பயங்கரமா வந்து விஜய் சேதுபதி இம்ப்ரெஸ் பண்றாப்ல பேசுறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா அன்சிதாட்ட வந்து அசின் அமைதியாருன்னு மெதுவா சொல்றதோ மத்த எல்லார்ட்டையும் வந்து ஏய் அமைதியாரு கத்தாத அப்படின்ட்டு வந்து பயங்கரமா டாமினண்டா சொல்றதும் அந்த மாதிரினால அது எப்படி இருந்தது பாக்கணும். அவரை யார கேப்டனா ஆக்குனாங்களோ அவங்ககிட்ட எல்லாத்தையும் அன்பா இருந்த மாதிரியும் மத்த எல்லாத்தையுமே வந்து வன்மத்தோட நடந்துகிட்ட மாதிரி தான் இருந்தது அப்படின்ட்டு வந்து ஜாக்லின் பாயிண்டா சொல்றாங்க. அந்த இடத்துல விஜய் சேதுபதி எங்க கிட்ட கத்துறீங்க, அவங்க கிட்ட அன்பா சொல்றீங்க, அந்த வித்தியாசம் உங்களுக்கே தெரிஞ்சதா விசால் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு விசால்கிட்ட பதிலே கிடையாது. ஏன்னா ஏற்கனவே விஜய் விசால் சொல்லியிருக்காரு நம்மளுக்கு இன்னைக்கு எது பேசினாலும் நம்மளுக்கு அடி பயங்கரமா விழுகுது, அதனால கம்முன்னு இருக்கணும்னு அமைதியா எந்த பதில் சொல்லாம அமைதியா இருந்த மாதிரி இருந்தது. ஏன் இவ்வளவு பார்சியாலிட்டி இருந்தது, எதுக்கு பதில் உங்ககிட்ட இருந்தனா நீங்க சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் சேதுபதி கேட்டவனே விஜய் விசால் எதுவுமே பதில் சொல்ல முடியாம முழிச்சிட்டு இருக்காருங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த விஜய் விசாலுக்கு இந்த ரோஸ்ட் தேவைதானா, இல்ல அவர் சில இடத்துல கேப்டன்சியை நல்லா தான் பண்ணாரு அப்படின்னு கொஞ்சமா பாராட்டி இருக்கலாமா அப்படிங்கறத உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.